சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே கட்டப்பட்டு வரும் பாலத்தின் பணிகள் ஆமை வேகத்தில் நகர்வதாக அப்பகுதி மக்கள் குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர். ஆத்தூர் அருகே உள்ள நரசிங்கபுரத்தில் கடந்த 2021ஆம் ஆண்டு ஆத்தூர் ராசிபுரம் சாலையை விரிவாக்கம் செய்யும் பணி மேற்கொள்ளப்பட்டது. அதைத் தொடர்ந்து சேலம் விருத்தாச்சலம் ரயில் வழித்தடத்தில் ரயில்வே மேம்பாலம் அமைக்கும் பணி தொடங்கப்பட்டது. ஆத்தூரிலிருந்து ராசிபுரம், நாமக்கல் மட்டுமில்லாமல் ஆத்தூரை சுற்றியுள்ள மல்லியக்கரை, கீரிப்பட்டி, தம்மம்பட்டி வழியாக துறையூர், திருச்சி செல்லும் பிரதான சாலையாக உள்ளது. கடந்த 3 ஆண்டுகளுக்கும் மேலாக நடைபெற்று வரும் கட்டுமான பணிகள் தற்போது வரை முடிக்கப்படாமல் இருப்பதால் அப்பகுதி மக்கள் பல்வேறு சிரமங்களை சந்தித்து வருகின்றனர். ரயில்வே சுரங்கப்பாதை வழியாக வாகனங்கள் செல்ல நெடுஞ்சாலைத்துறையினர் அறிவுறுத்திய நிலையில் எதிரெதிர் திசையில் வரும் வாகனங்களால் அப்பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. இங்கிருந்து ஆத்தூர்லேருந்து ராசிபுரம் அப்புறம் கீரிப்பட்டி லோக்கல் கிராமத்துக்கு எல்லாத்துக்கும் போகிற பிரதான சாலையாக இந்த ரோடு மட்டும்தான் இருக்குது. இதுக்கு மாற்று வழி சப்வே ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அந்த பக்கம் கூட்டு ரோடு சைட்லேருந்து ஒன்வே ஒன்று கொடுத்துருக்காங்க. ஆனால் எல்லாருமே இந்த சப்வேவே யூஸ் பண்ணுறதுனால பெரிய போக்குவரத்து நெரிசலாக எங்களுக்கு இந்த பகுதி மக்களுக்கு எல்லாத்துக்கும் பிரச்சனையாக இருக்குது. இன்னொன்று என்னன்னா, இருக்கிற ஸ்கூல் வேன்ஸு, பஸ்ஸு எல்லாமே இந்த வழியாக தான் போகிறதுனால காலையில் குறைஞ்சது ஒரு 3 மணி நேரத்துக்கு மேலே இங்கே போக்குவரத்து நெரிசலாக இருக்குது. இந்த பாலம் கட்டுறதால எவ்வளோ பிரச்சனை இருக்குது, போக்குவரத்துக்கு இது இடைஞ்சலாக இருக்குது. 3 வருஷமாக பாலம் வேலை நடந்துக்கிட்டு இருக்குதுங்க. இப்போ 1 வருஷமாக வேலையே நடக்கலை. ஆமை கூட சீக்கிரம் போயிட மாட்டேங்குது. இது பாலம் ஆமை பாலம் அந்தளவுக்கு கூட போக மாட்டேங்குது, வேகம் போக மாட்டேங்குது. கட்டுமான பணிகள் நிறைவு பெறாத மேம்பாலத்தில் இரவு நேரங்களில் சிலர் அமர்ந்து கொண்டு மது பாட்டில்களை அப்பகுதியில் இருக்கும் குடியிருப்பு வீடுகளில் வீசுவதாக பெண்கள் புகார் கூறுகின்றனர். 3 வருஷம் ஆக போகுது. இதுலேருந்து இன்னும் வேலை பாதியிலே நிறுத்தி வச்சுட்டாங்க. எங்களுக்கு ரொம்ப இந்த பகுதியில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இங்கேருந்தே மேலே பாலத்து மேலே குடிச்சிட்டு உக்காந்துட்டு பாட்டில் தூக்கி போடுறாங்க கீழே. குழந்தைங்களாம் இருக்குது. எங்களுக்கு இதனால் ரொம்ப பயமாக இருக்குது. இதுகுறித்து நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளிடம் கேட்டபோது 80 விழுக்காடு பணிகள் நிறைவடைந்து விட்டதாகவும் மேம்பாலம் விரைவில் மக்கள் பயன்பாட்டுக்கு வரும் என்று உறுதியளிக்கும் வகையில் பதிலளித்துள்ளனர். புதிய தலைமுறைக்காக ஆத்தூர் செய்தியாளர் ரவி.